வணக்கம். கோவையில் லக்ஷ்மி இண்டஸ்ட்ரியல் எக்யூப்மெண்ட்ஸு, லக்ஷ்மி இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்ட்ராக்டர் இந்த மிஷின் தயாரிக்கிற கம்பெனி பிரபலமாக வேகமாக வளர்ந்து இந்த நிறுவனத்தில் இந்த எக்ஸ்ட்ராக்ஷன் ஆயில் மிஷினை தயாரிக்கிறாங்க. இது சம்மந்தமாக சில கேள்விகள் எனக்கு இருக்குது, உங்களுக்கு சில கேள்விகள் இருக்கும். அதை அப்புறம் நீங்கள் உங்கள் கமெண்ட்டில் தெரிவித்தா நாங்கள் அதுக்கு பதில் சொல்கிறோம். இப்போ அவரை சந்தித்து அந்த கம்பெனி, அந்த நிறுவனம், அது வளர்ந்த விதம், அந்த எக்ஸ்ட்ராக்ஷன் ஆயில் மிஷினோட எல்லா விவரங்கள் எல்லாம் உங்கள் சார்பாக நான் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். வணக்கம் சார். வணக்கம். இந்த லக்ஷ்மி இண்டஸ்ட்ரியல் எக்யூப்மெண்ட்ஸு, லக்ஷ்மி இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்ட்ராக்டர் ரெண்டு கம்பெனியில் இந்த ரெண்டு கம்பெனியோட தயாரிப்பு எக்ஸ்ட்ராக்ஷன் ஆயில் மிஷின் இல்லைங்களா? ஆமாங்க, ஆயில் எக்ஸ்ட்ராக்டர் இல்லைங்களா? லக்ஷ்மி இண்டஸ்ட்ரியல் எக்யூப்மெண்ட்ஸ் 25 வருஷம் கம்பெனிங்க. சரி. அதில் தேங்காய் பால்லேருந்து எண்ணெய் எடுக்கிறது, நெய் எடுக்கிறது, அந்த மிஷினரிஸ்லாம் பண்ணிட்டு இருக்கோம். தேங்காயில் நெய்? ஆமாங்க, தேங்காயிலேருந்து க்ரீம் இருக்குது, நெய் இருக்குது, பட்டர்லாம் இருக்குது, தயிர் இருக்குது, தேங்காய் பால் நிறைய இருக்குது. தேங்காய் பால், தயிர், நெய் எல்லாமே இருக்குது, ஐஸ்கிரீமே இருக்குது. அந்த பசு நெய்க்கு ஈடானதால் ஈக்குவலாக நல்லா இருக்கும், ஹெல்த்தியும் கூட. சரி. இதில் ஒரு விஷயம் கிளாரிஃபை பண்ணணும் உங்களுக்கு. சிலவங்க பசும் பால் சாப்பிட மாட்டாங்க, ஏன்னா அது மாட்டுலேருந்து வருதுன்னு சொல்லி சாப்பிட மாட்டாங்க, நெய் சாப்பிட மாட்டாங்க. பட் தேங்காயிலேருந்து வர நெய் எல்லாரும் சாப்பிடுவாங்க, தவிர்க்க முடியாது. விவசாய பொருள், அது வெஜிடபிள்ஸ் அது. அது நாங்கள் பண்ணுறோம், எல்லாமே பண்ணிக்கிறோம், எல்லாமே நாங்கள் ட்ரைனிங் கொடுத்து சொல்லிக் கொடுக்குறோம், மிஷின் கொடுக்குறோம். அதே மாதிரி லக்ஷ்மி இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்ட்ராக்டருங்கிற கம்பெனி பார்த்தீங்கன்னா ஆயில் மிஷின், தேங்காய் எண்ணெய், கடலை எண்ணெய், நல்லெண்ணெய் எடுக்கிற மிஷினு, அப்புறம் நெல்லிக்காய் ஜூஸு, இஞ்சி ஜூஸு, இந்த மாதிரி ஜூஸ் எடுக்கிற மிஷின்லாம் பண்ணுறோம். ஆமாம், இஞ்சி ஜூஸ் எடுக்கிறது எல்லாமே ஆயுர்வேதம். இப்போ நிறைய ஃபுட் இண்டஸ்ட்ரிக்கு இஞ்சி ஜூஸ் ரொம்ப முக்கியம். ஆமாம். அடுத்த கொஸ்டின் நீங்க கேட்கணும். எத்தனை வருஷம் நீ அதை கட் பண்ணிக்கிறேன், நீ பண்ணுங்க. எத்தனை வருஷமா கம்மியா இருக்கு? சரி சார். இந்த நிறுவனம் நீங்க தொடங்கி எத்தனை வருஷம்? சார், லட்சுமி இண்டஸ்ட்ரியல் எக்யூப்மெண்ட்ஸ் தொடங்கி 25 வருஷம் ஆயிடுச்சு. சரி. இந்த லட்சுமி இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்ட்ராக்டர் தொடங்கி 5 வருஷம் ஆயிடுச்சு. இந்த 5 வருஷத்துல உங்களுக்கான வாடிக்கையாளர்கள் விரிவடைஞ்சிருக்காங்களா இந்திய அளவுல? எங்க வாடிக்கையாளர் லிஸ்ட்லாம் சொன்னா 8500 கஸ்டமருக்கு மேல இருக்காங்க, உலகம் முழுக்க இருக்காங்க. நாங்க ஒரு 48 நாடுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிறோம். உங்களுக்கு உங்க மெஷின் மாதிரியே ஏதாவது போட்டியா ஏதாவது இருக்குது? அதுக்கு நீங்க வெற்றி பெற்று அந்த மிஷினுக்கோட உயர்ந்த லெவல்ல வர்றதுக்கு நீங்க என்ன பண்றீங்க, என்ன பண்ணிட்டு? சார், அதாவது எங்களுடைய லக்ஷ்மி இண்டஸ்ட்ரியல் எக்யூப்மெண்ட்ஸ் தான் காம்படிஷன் நிறைய சந்திச்சேன். கண்டிப்பா. அது எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாங்கள் எக்ஸ்ட்ரா வர்ஜின் கோகனட் ஆயில், தேங்காய் பால் எண்ணெய் எடுக்கிறோம் இல்லையா? ஆமா, கேள்வி. அது கோயம்புத்தூர்ல 2 கம்பெனி தான் பண்ணிட்டு இருந்தோம் முதல்ல. வேற ஒரு கம்பெனி நாங்கள் பண்ணிட்டு இருந்தோம். இன்னைக்கு எங்க கம்பெனில இருந்து வெளியே போனவங்களே நிறைய கம்பெனிஸ் வந்துருச்சு. என்கிட்ட கத்திட்டு வெளியே போனவங்க, என் கம்பெனில வெல்ட்ராவோ பிட்ராவோ இருந்து மார்க்கெட்டிங் இருந்தவங்க வெளியே போயிட்டாங்க. அந்த மாதிரி இருந்தாலும் எங்களோட குவாலிட்டி அது கொடுக்க முடியல. இப்போ ரீசெண்டா பாத்தீங்க அப்படின்னா, ஒரு கவர்மெண்ட் நிறுவனம் வேற ஒரு கம்பெனி போட்ட மிஷினரி ஃபெயிலியர் ஆகி அவங்க எங்களை அப்ரோச் பண்ணி எங்களுக்கு ரன் பண்ணி கொடுங்க, நீங்க போடுற மிஷினரிஸ் எல்லாம் ஆயில் டிரான்ஸ்பரண்டா ரொம்ப பார்க்கறதுக்கு எப்படின்னா ரொம்ப ஹைஜீனிக்கா, டிரான்ஸ்பரண்டா, கிறிஸ்டல் கிளியரா இருக்கு, எங்களுக்கு அந்த ஆயில் எடுத்து கொடுக்கணும். ஃபேக்ட் எல்லாமே சக்சஸ். எங்களுக்கு ஒரு மிஷின் வாங்கணும், சக்சஸ் ஆகல, பண்ணி கொடுங்கன்னு கேட்குறாங்க. நீங்க சொல்றது இந்த அரசு துறையில்? ஆமாங்க, கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் நிறைய எனக்கு வருது. நான் உலகம் முழுவதும் பண்ணியிருக்கிறேன். அது மட்டும் இல்லாம நம்ம கம்பெனி போக்குவரத்து டெவலப்மெண்ட் போர்டு கொச்சின், அப்புறம் சிபிசிஆர்ஐ காசர்கோடு, அது நல்ல உறுப்பினர், அப்புறம் தஞ்சாவூர் ஐஏஎஃப்பி, மைசூர் சிஎஃப்டிஆர்ஐ, டெல்லி ஃபுட் கிளஸ்டர், ஹைதராபாத் நேஷனல் லேபரேட்டரி, தஞ்சாவூர் ஐஏஎஃப்பி சொன்னீங்களா, இங்கெல்லாம் நாங்கள் ரிஜிஸ்டர்டு வெண்டர். இப்போ உங்களுக்கு அவங்களும் ஒரு தலையிலா? ஆமா, உங்களுக்கு இந்த லைசன்ஸ்லாம் எங்களுக்கு இருந்தா மட்டும்தான் எங்களுக்கு கவர்மெண்ட் மானியம் கிடைக்கும். எல்லாரும் பண்ணிருக்கோம். நிறைய பண்ணிருக்கோம். அப்போ அப்ரூவ்டு கவர்மெண்டால அப்ரூவ் பண்ணி இருந்து இத்தனை உறுப்பினர்களா, இத்தனை நிறுவனத்தில் உறுப்பினரா இருந்தாதான் அந்த மிஷினுக்கான மானிய தொகைக்கான வாய்ப்பு இருக்கு. ஆமா, கண்டிப்பா. இல்லைன்னா கிடைக்காது. இந்த மிஷின் யாரெல்லாம் போடலாம் மானியம் கிடைக்காது. அரசாங்கம் யாராவது அப்ரூவ் கொடுக்கணும், அவங்க தான் நீங்க எடுக்கணும். இந்தியாவில் 139 வருஷம் ஃபேக்டரி போட்டிருக்கோம். அப்புறம் பிலிப்பைன்ஸ், இந்தோனேஷியா, தாய்லாந்து, ஸ்ரீலங்கா, மலேசியா, அப்புறம் துபாய், அப்புறம் ஆப்பிரிக்கன் கண்ட்ரிஸ்,
அப்புறம் சவுத் அமெரிக்கா, அடுத்து பாத்தீங்கன்னா ஹவாய் ஐலாண்ட்ல போட்டிருக்கிறோம், பப்புவா கினிவால போட்டிருக்கோம், கோம் ஐலாண்ட்ல போட்டிருக்கிறோம். நிறைய ஃபேக்டரிஸ் டோட்டலா வந்து நாங்க வர்ஜின் ஆயில் பண்ணிருக்கிறது பார்த்து 200 யூனிட் மேல பண்ணிருக்கிறோம். டெசிகேட்டட் பவுடர் பண்ணிருக்கோம். தேங்காய் பாலுக்கு கிட்ட 6000 மிஷின் சப்ளை பண்ணிருக்கிறோங்க. நிறைய கஸ்டமர்ஸ், சாட்டிஸ்ஃபைடு கஸ்டமர்ஸ். இப்போ உங்க மிஷின் இருக்குங்க, அந்த மிஷின் இப்போ நம்ம கேரளாலயா ஆந்திராலயா அண்டை மாநிலங்களில் வாங்குறாங்க. அந்த மிஷின்ல சர்வீஸ் பண்ற மாதிரி அடிக்கடி பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்பு இருக்கா? இல்ல சார், எங்க மிஷினரி பாத்தீங்க அப்படின்னா பெரிய பிளான்ல சர்வீஸ் பிரச்சனை வரும். என்னன்னா வந்து 24 hours ரன் ஆகிட்டு இருக்க மிஷினரி. மேக்ஸிமம் சர்வீஸ் வராத அளவுக்கு எங்க குவாலிட்டி நல்லா இருக்கும். பட் சின்ன சின்ன ஹோம் மிஷின்ஸ், சின்ன சின்ன காட்டேஜ் இண்டஸ்ட்ரி மிஷின் தான் உங்களுக்கு சர்வீஸ் பிரச்சனையே வராது. சிம்பிள் டெக்னாலஜி, அவங்களே அதை சரி பண்ற அளவுக்கு தான் நாங்கள் போன்லயே கைட் பண்ணி அதை ரெக்டிஃபை பண்ணி. ஆமா, நல்லா பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ சவுத் இந்தியா லெவலில் நீங்க இந்திய அளவுலையா சவுத் இந்தியா லெவலியா? இந்திய அளவுல இல்ல, நாங்க வந்து நிறைய யூனிட்ஸ் போட்டிருக்கிறோம். அது இல்லாம வேற எக்ஸ்போர்ட்ஸ் நிறைய மொரிஷியஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா 3 யூனிட் பண்ணிருக்கோம். பிலிப்பைன்ஸ்ல 4 யூனிட், தேவோ, மாத்தி, ஜான்ஜோஸ், மிண்டோரா பண்ணிருக்கிறோம். ஸ்ரீலங்காவில் நிறைய பண்ணியிருக்கோம், மலேசியா பண்ணியிருக்கோம், தாய்லாந்து, இந்தோனேஷியா, துபாயில கூட பண்ணியிருக்கிறோங்க. தேங்காய் கேரளா மலப்புரத்துலேருந்து போகுது, கேரளா பார்ட்டி தான். துபாயில் 2 யூனிட் ஓடிக்கிட்டு இருக்கு. அப்போ உங்களால அவங்களுக்கு ஒரு எக்ஸ்போர்ட் வாய்ப்பு கிடைச்சிருக்கு. தேங்காய் கோகனட்டுக்கு நான் தான் வாங்கி பண்ணி கொடுத்தேன். பண்ணிருக்கீங்க. ஆமாம். இப்போ இந்த ஃபாரின்ல எல்லாம் பண்ணிருக்கீங்க, அயல் நாட்டுல எல்லாம். இதுக்கெல்லாம் வந்து இன்ஸ்டாலேஷன் எப்படி? நீங்க உங்க சர்வீஸ் பர்சன் யாராவது இருந்து போய் பண்ணாங்களா, இல்ல அவங்களே போயிட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டா இப்ப டிவி இருக்கு பிளக் போட்டா வந்துடும் அந்த மாதிரியா? எப்படி சிம்பிளா? எங்க கம்பெனில இருந்து நல்ல ஸ்கில் டெக்னீஷியன் வந்து 3 பேர் போவாங்க இருக்கிறாங்க. அதாவது எப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சைட்டை வெரிஃபை பண்ணி வந்துடுவாங்க. அவங்க ஆர்டர் கொடுத்தோம்னா அந்த சைட்டை வெரிஃபை பண்ணுவாங்க. சைட்ல எப்படி போடலாம்னு டிஸ்கஷன் முடிச்சு ஒரு டிராயிங் வந்து ஒரு சார்ட் ப்ரிப்பேர் பண்ணிடுவோம். ஒரு பிளான் லே அவுட் ப்ரிப்பேர் பண்ணி அந்த லே அவுட் பிரகாரம் தான் மிஷினரி இன்ஸ்டால் பண்ணுவோம். அந்த மிஷினரியை நாங்கள் எங்க யூனிட்ல அங்க உள்ள சைஸ்க்கு இங்க அசம்பிள் பண்ணிடுவோம். எல்லாமே எல்லாம் எவ்ரி பார்ட்ஸ் வந்து அந்த சைட்டுக்கு செட் ஆகிற மாதிரி இங்க செட் பண்ணி. ஆமா ஆமா, இங்கே பண்ணி ரன் பண்ணி எடுத்துட்டு ஓகே சொல்லிட்டா அனுப்புறோம். நம்பர் மார்க் பண்ணி எடுத்துட்டு அப்படியே டிஸ்மாண்டில் பண்ணி அங்க போட்டு அப்படியே ஃபிக்ஸ் பண்ணுவேன். அப்ப 100% பக்காவா இருக்கும், எந்த மாடிஃபிகேஷனும் வராது. அந்த மாதிரி அவங்களுக்கு கஸ்டமர்ஸ் பண்ணி கொடுக்கறதுனால அவங்க எல்லாருமே சாட்டிஸ்ஃபைடு. ஆயில் நல்லா எடுத்துக்கிட்டு இருக்காங்க. எவ்வளவோ ஃபேக்டரிஸ் இப்போ ஆயில் எடுக்கிறது, இப்போ கொப்பரை இருக்கு, வேர்க்கடலை இருக்கு, எள்ளு இருக்கு, இந்த மாதிரி பல வெரைட்டி வித்தைகள் இருக்கு, வித்துக்கள். அதுல வந்து கொப்பரை மட்டும்தான் அதிகம் வருது, மற்றதெல்லாம் ஏன் வர மாட்டேங்குது? என்ன அந்த அளவு? சரி, அவ்வளவுதான். அதாவது தேங்காய் வந்து ஃபைபர் பிளஸ் ஆயில். கொப்பரை, கடலை மாவு பிளஸ் ஆயில். அதில் மாவு சத்து இருக்கிற ஐட்டம்னா இந்த எள்ளும் கடலையும் பார்த்தீங்கன்னா மாவு சத்து ஜாஸ்தி. மாவு சத்து வந்து ஆயில கம்மியாக தான் வெளியே தள்ளும். அது அளவு சைஸ் சின்னது. ஆமாம் ஆமாம், சைஸ் வெளியே தள்ளும். அப்புறம் பார்த்தீங்கன்னா சூரியகாந்தி, ஆமணக்கு, விளக்கெண்ணெய்னு சொல்லுவாங்க, ஆமணக்கு கொட்டமுத்துன்னு சொல்லுவாங்க. இதுல வந்து வேக்ஸும் ஆயிலும் இருக்கும். அந்த வேக்ஸை மைனஸ் பண்ணி தான் ஆயில் எடுக்கிறோம். சரி, இப்போ எக்ஸ்பெல்லர் இருக்கிறாங்க, ரோட்டர்ன்றாங்க, மரச்சக்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ நான் இந்த பிசினஸ் பண்ணணும்னு வர ஆரம்பிச்சு, அதுக்கு போக வேண்டாம்னு இல்லை, அதை விட இது எளிமையானது, சுலபமானது, அதை விட வருமானமும் அதிகம் ஈட்டலாம், நேரமும் மிச்சப்படுத்தலாம், மின்சாரமும் மிச்சப்படுத்தலாம். இந்த மாதிரி எல்லாம் எப்படி கன்வின்ஸ் பண்ணி காம்ப்ரமைஸ் பண்ணி அவங்களை கொண்டு வரீங்க? அதாவது சார், இப்போ ஆல்ரெடி நம்ம ஃபீல்டில் எக்ஸ்பெல்லர், ரோட்டரி, மரச்செக்குன்னு ஒன்று ஓடிட்டு இருக்கு. அதாவது மரச்செக்கில் புளித்த எண்ணெய் நல்ல சுத்தமான எண்ணெய், சத்து நிறைய எண்ணெய்ன்னு சொல்லி ஒரு கான்செப்டை உருவாக்கிட்டாங்க. எக்ஸ்பெல்லருக்கு முன்னாடி கல்ச்செக் இருந்துச்சு, அது பெட்டர்னு எல்லாத்துக்கும் தெரியும். நம்ம பல 100 ஆண்டுகளா பரம்பரையுமா நம்ம கல்ச்செக்ல தான் ஓடிக்கிட்டு இருந்தோம். அப்புறம் எக்ஸ்பெல்லர் தான் பெட்டர்னு எக்ஸ்பெல்லர் கொண்டு வந்தாங்க, வருமானம் அதிகமாகிட்டதுக்கு. அதுக்கப்புறம் ரோட்டரி செக்கு தான் பெஸ்ட், அதை கொண்டு வந்தாங்க. அப்புறம் அதை விட பெஸ்ட் மரச்செக்குன்னு கொண்டு வந்தாங்க. மக்களை வந்து திசை திருப்புற வேலை தான் இது. அதை விட ஒரு தமாசு என்னன்னு பாத்தீங்கன்னா, வியாபார யுக்தி கூட என்ன ஒரு காமெடின்னு பாத்தீங்கன்னா, மரச்செக்குல ஆட்டினா ஆர்கானிக் என்னன்னு கொண்டு வந்துட்டாங்க. நம்பிக்கை வந்து ஆர்கானிக்ங்கிற அர்த்தமே வேற. மரச்செக்குல ஆட்டினா ஆர்கானிக் கிடையாது. ஏன் செடியில போட்ட உரம் பூச்சி மரம் காணாம போயிருந்தா? அப்படி கிடையாது. ஆர்கானிக் விவசாயம் பண்ற முறை.
மரச்செக்கு அப்படி கன்வின்ஸ் பண்ணி கொண்டு வந்தாங்க. பட் மக்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிட்டாங்க, திருப்பி பிசினஸ் உள்ள வருது. இந்த ஆர்கானிக் மக்களுக்கு இன்னொரு நம்பிக்கை ப்ரிசர்வேட்டிவ்ஸோ கெமிக்கல்ஸோ இல்லாததுன்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. அப்போ உரம், கெமிக்கல் உரம், யூரியா, பாக்டர் பாஸ், காப்பர் எல்லாம் போட்டு பூச்சி மருந்து அடிச்சுக்கலாம், அதெல்லாம் என்ன சொல்றது? அப்போ பெரிய பெரிய நிறுவனங்கள் ஆர்கானிக் சொல்லி இருக்கிறான், அது உரம் போடாம வரல, ஆர்கானிக் இல்லைன்னு. கண்டிப்பா ஆர்கானிக்ங்கிறது விவசாயம் பண்ற முறை. 7 வருஷம் அவங்க இயற்கை உரம் பயன்படுத்தி மருந்து அடிக்காம அந்த நிலத்தை பக்குவப்படுத்தினா மட்டும்தான் ஆர்கானிக்கா மாற்ற முடியுமே தவிர ஒரு வருஷத்துல நீங்க மண்ணை மாற்ற முடியாது சார். மண்ணை கெடுக்கிறது ஈஸி, மண்ணை திருத்துறது கஷ்டம். எல்லாமே அடிக்கிறது ஈஸி, ஆமா ஆக்கிறது கஷ்டம். ஆமா, அந்த மாதிரிதான் நம்ம நாட்டு விவசாயம் அப்படிதான் இருக்கு இன்னைக்கு.